Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல கஃப்டன் டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 10 இயர் கேர்ள்கான மெஷர்மென்ட்ல நம்ம கட் பண்ண போறோம். ஓகே, இதுக்காக 1 மீட்டர் அளவுக்கு printed rayon fabric எடுத்துர்க்கேன். இந்த fabric-ஐ lengthwise and widthwise 4-ஆ fold பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க, folding side வந்து என் பக்கமா இருக்கு, open side எனக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இப்போ இதுல நம்ம மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ neck width பாத்தீங்கன்னா 2.5 inches, neck-னுடைய height 3 inches மார்க் பண்றேன். கட்டிங் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஓகே, இப்போ இதுல நான் neckline வரைஞ்சிருக்கேன். டாப்பினுடைய height பாருங்க 21 inches. டாப்பினுடைய width 16 inches. அவ்வளவுதான். இதில் நம்ம கட் பண்ண போகிறது இந்த நெக்லைன் மட்டும்தான். ஓகே, இப்போ இந்த மேலே இந்த ஷோல்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போது பேக் சைட் பீஸை நான் தனியாக எடுத்துடுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கீஹோல் மாதிரி நெக்லைன் வந்து நான் வைக்க போகிறேன். அதுக்காக சின்னதாக ஒரு 1 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஒரு வளைவாக நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இதை நான் இப்போ கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கட்டிங் வந்து ஃபினிஷ்டு. பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கும். இது பேக் சைடு நெக்கு. ஓகே, வாங்க இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீஸை வந்துட்டு நம்ம கேன்வாஷ்க்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம் நெக்லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது இந்த நெக்லைனில், அதாவது துணியுடைய நல்ல பக்கத்தில் கட் பண்ண இந்த பீஸை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நெக்லைன்லேயே ஓரமாக தையல் போட்டுகிட்டே வரேன். கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரயான் ஃபேப்ரிக் அப்படிங்கிறனால கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் அந்த நெக்கினுடைய ஷேப் வந்து கரெக்டாக வந்து கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்கொயர் பீஸ் வச்சு கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் என்ன நெக்லைன் போடுறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். ஓகே, இப்போது உள்ளே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். ஓகே, திருப்பி விட்டதுக்கு அப்புறமா அந்த நெக்லைன் வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பாருங்க, 2 பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டு அதில் படிமான தையலை நான் போட்டுக்கிறேன் ஓரமாக. படிமான தையல் போட்டுடுறேன். சேம் இதே மெத்தடில் நீங்கள் பேக் சைடும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது நல்லாயிருக்கும். ரயான் ஃபேப்ரிக் வந்து இந்த சம்மர் டைமில் ரொம்பவே கூலிங்காக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை இந்த டாப் வந்து ஜீன், லெகிங், பலாசோ அது கூட எல்லாம் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏர்லைன் ஸ்கர்ட் கூட நீங்கள் வியர் பண்ணலாம், ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது பேக் சைடு நெக்கும் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இதில் என்ன பண்ணுறோம், இப்போ அந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக இருக்குது இல்லையா, நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுகிட்டே வரணும். இது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஓகே, 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த துணியை சுற்றி வந்து பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி இதனுடைய 4 பக்கத்துலேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன்.
இந்த டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடிமேட் வந்து வாங்கும்போது எப்படினாலும் உங்களுக்கு 500 ருபீஸ் ஆகும். பட் இது பாருங்கள், பிரிண்டட் ஃபேப்ரிக் வந்து ரயான் ஃபேப்ரிக்கு 120 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். 1 மீட்டர்லேயே நமக்கு டாப் ரெடி ஆகிடும். ஓகே, இதில் பாருங்கள், நான் பிளாக் கலர் லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பாம் லேஸ் சுற்றி வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இந்த மேலே ஷோல்டர் லைன்லேருந்து ஆம்கோலுடைய ஹைட் வந்து எனக்கு 5 இன்ச்சு தேவைப்படுது, 5 இன்ச்சஸ். அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து கீழே 11 இன்ச்சஸ்க்கு வெஸ்ட்னுடைய ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலேருந்து தையல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி இந்த 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல எலாஸ்டிக் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் எலாஸ்டிக்கு. இதை 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு 10 இன்ச்சஸ், பேக்குக்கு 10 இன்ச்சஸ், சைட்லேருந்து 5 இன்ச்சஸ் வந்து சைட்லேருந்து உள்பக்கமாக மார்க் பண்ணி பாருங்கள், இந்த மார்க்கிங்க்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு அந்த வெஸ்ட் லைனில் வந்துட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து தையல் போட்டுட்டே வரேன். ஓகே, அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். பாருங்கள், 2 பக்கமும் எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஆம்கோலினுடைய ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம பாடியினுடைய மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது செஸ்ட் ரவுண்டும் வெஸ்ட் ரவுண்டும் நீங்கள் மார்க் பண்ணி அந்த ஷேப் வந்து நீங்கள் அப்படியே தையல் போட்டுவாங்க. இது நம்ம துணியினுடைய வெளிப்பக்கம்தான் தையல் போட்டுகிட்டே வருவோம். ஓகே, இது அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது 2 பக்கமும் நான் அட்டாச் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்பவே அழகான ஒரு கஃப்டன் டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.